அப்போ நாம அந்த தீபாவையும் நாளைக்கு அங்க கூட்டிட்டு தான் போகணும். கூட்டிட்டு தான் போகணும், வேற வழி இல்ல. இப்பதானம்மா சொன்னேன், கார்த்தியை தனியா மீட் பண்ணி பேச இது நல்ல சந்தர்ப்பம். நம்ம கூட தீபாவும் வந்தா இதெல்லாம் நடக்குமாமா? அதையெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். இப்ப நமக்கு தீபாவோட ஹெல்ப் தேவைப்படுது. அவளை நம்ம கூப்பிட்டு தானே ஆகணும். இரு, அவளுக்கு நான் போன் பண்றேன். சொல்லுங்கம்மா. என்ன தீபா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்மா. இல்ல, நாளைக்கு ஒரு இடத்துல கச்சேரி பண்ணணும், அதான் உனக்கு தகவல் சொல்றேன். சரிங்கம்மா. எங்க கச்சேரி? அது வேற எங்கேயும் இல்ல, அந்த அபிராமி அம்மா வீட்ல தான் பாடணும். நாளைக்கு அவங்க வீட்ல தாலிக்கு தங்கம் இருக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அங்கதான் பாடணும். என்ன தீபா, ஒண்ணுமே பேசாம சைலண்டா இருக்க? இல்லம்மா, உங்களுக்கே தெரியும், அந்த அபிராமி அம்மாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க வீட்டுக்கே போய் நான் எப்படிமா பாட முடியும்? நீ அங்க பாட போறது வழக்கம் போல யாருக்கும் தெரியாது. உன்னை யாருக்கும் தெரியாம அங்க கூட்டிட்டு போய் திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, வேற ஒரு இடமா இருந்தா கூட பரவாயில்ல, அங்க போய் பாடணும்னு நினைக்கும் போதுதான் எனக்கு. இத பாரு தீபா, நீ என் பொண்ணுக்காக எப்பவும் பாடுவேன்னு பால் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. இப்ப நீ அதை மறந்துட்டு பேசுறது சரியில்லை. சரிங்கம்மா, நான் வரேன். நாளைக்கு ரெடியா இரு, நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். சரிங்கம்மா. முருகா, நீதான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். நான் உன்னை நம்பிதான் கார்த்திக் சார் வீட்டுக்கு போறேன். என்ன நீதான் காப்பாத்தணும் முருகா. அம்மா, எனக்கு என்னவோ இன்னும் பயமா இருக்குமா. ஃபங்க்ஷன்ல பாட ஒத்துக்காம இருந்திருக்கலாமோன்னு தோணுதுமா. நான் மட்டும் விரும்பிய ஒத்துக்கிட்டேன், அந்த ஐஸ்வர்யா கம்பல் பண்ணி கேட்டதுனால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேன். இல்லம்மா, அன்னைக்கு அவங்க வீட்ல பாடினதுனால எப்படியோ சமாளிச்சிட்டோம். இது பெரிய மண்டபம், இங்க சமாளிக்கிறது சாதாரண காரியம் இல்லம்மா. மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமாயிடுமா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் ஏற்கனவே ஐஸ்வர்யா கிட்ட நமக்கு ஒரு மேக்கப் ரூம் வேணும்னு கேட்டிருக்கேன். அவளும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கா. அந்த ரூம்ல தீபாவை யாருக்கும் தெரியாம தங்க வச்சிட்டோம்னா வேற எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்குமா. நீ ரொம்ப பயந்து சாகாத, நான் இருக்கேன்ல, ஒன்னும் நடக்காது, பயப்படாம இரு. தீபா, இறங்கி வா. மேடம், என்ன மேடம் இவ்ளோ லேட்டா வரீங்க? அந்த நட்சத்திராக்கு முன்னாடி வருவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. இல்ல ஐஸ்வர்யா, நேரத்தோட தான் கிளம்பி வந்தோம். வர வழியில டிராபிக் ஜாம், அதுல மாட்டிக்கிட்டோம். ஆமா, இவங்க யாரு? எங்க கூட வந்தவதான். அவங்க எதுக்கு தலையில முக்காடு எல்லாம் போட்டிருக்காங்க? பாக்க அந்த தீபா மாதிரியே இருக்கா. சச்ச, இவ தீபா கிடையாது. நீங்க அன்னைக்கு அவளை பிடிக்கலன்னு சொன்னதும் நான் அப்பவே அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். இவ வடநாட்டு பொண்ணு, என் பொண்ணுக்கு மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கா. அப்படியா? ஆமா. ஐஸ்வர்யா, எங்களுக்கு தனியா மேக்கப் ரூம் வேணும்னு கேட்டிருந்தேனே. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. ரூபஸ்ரீ,
இன்னைக்கு இந்த பாட்டு கச்சேரி எல்லாருக்குமே செம்ம ட்ரீட்டா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் மேடம். சரி ஐஸ்வர்யா, நாங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆமா, எங்க ரூம் எங்க? அது ஸ்டேஜுக்கு பேக் சைடு ரைட் சைடுல இருக்கு. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம். வா. அக்கா, அக்கா, ஏய் போய் சொல்லாத. நீ பாடினதை நான் பார்த்தேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ இவ்ளோ நாளா ரூபஸ்ரீக்கு பாடினது நீதானா? தீபா, நீ இப்ப என்ன அக்கான்னு கூப்பிட்டது உண்மைனா எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு. சொல்லு தீபா, சொல்லு. தீபா சொல்லிடு. சொல்லுங்க. ஆமாக்கா, ரூபஸ்ரீக்காக குரல் கொடுக்கறது நான் தான். தீபா, நீயா? என்ன தீபா, இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்க? கார்த்திக் இந்த வாய்ஸுக்கு தானே அடிக்ட் ஆயிருக்காரு. அது உன் வாய்ஸ்ன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. நான் இப்ப உடனே இத கார்த்திக் கிட்ட சொல்ல போறேன். அக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா கார்த்திக் சார் கிட்ட சொல்லக்கூடாது. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் கார்த்திக் கிட்ட சொல்லதான் போறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கக்கா. இது யார்கிட்டயும் சொல்லாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. தீபா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் அது கார்த்திக் கிட்ட சொல்லதான் போறேன். என் கையை ப்ளீஸ் சொல்லாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணி, என்ன நீ ரூபஸ்ரீயோட வாய்ஸ் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல, சைலண்ட் ஆயிட்டீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல கார்த்தி, ரூபஸ்ரீ வாய்ஸ் லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அண்ணி, இத சொல்றதுக்கா நீ மூச்சு வாங்க ஓடி வந்தீங்க? நான் ஏதோ அவங்க வாய்ஸே இல்லைன்னு சொன்ன ஷாக் ஆயிட்டேன். இல்ல கார்த்தி, இன்னைக்கு ரூபஸ்ரீயோட வாய்ஸ் கேக்குறப்போ அப்படியே லதா மங்கேஷ்கர் வாய்ஸ் மாதிரியே தோணுச்சு. அத சொல்லதான் ஓடி வந்தேன். அண்ணி போங்க அண்ணி. ஏங்க, யாரையும் இங்க இருந்து வெளியே போக அலோவ் பண்ணாதீங்க. என்னம்மா, ஏன் இப்படி சொல்றாங்க? எதுக்கு நாச்சியா இப்படி பேசுற? நட்சத்திராவுக்கு நாம கொடுத்த புடவையை யாரோ திருடி இருக்காங்க. அதை கண்டுபிடிக்க தான் யாரையும் வெளியில அலோவ் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். ஐயோ, நான் வீட்டுக்கு கிளம்பணும். ஐயோ, எல்லாரையும் செக் பண்ணா நாம மாட்டிக்குவோமே. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. உடவை காணாம போனது வருத்தம் தான். அதுக்காக வந்தவங்களை செக் பண்றதெல்லாம் சரியில்லைம்மா. அவங்க மனசு கஷ்டப்படும்ல. அதுக்காக இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட சொல்றியா? விட்டுறதுதாம்மா நல்லது. புடவை தானே, நம்ம இன்னொரு புடவை கூட வாங்கிக்கலாம். ப்ளீஸ்மா, இதை அப்படியே விட்டுருங்களேன். ஆமா நாச்சியா, கார்த்தி சொல்றதுதான் சரி. இதை நீ பெருசுப்படுத்தாம விட்டுறதுதான் நல்லது. எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நாம தீபாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம். ஆமாமா, வாங்க போயிடலாம். சரி தீபா, வா கிளம்ப போலாம். எடுத்துக்கோ, வா.
ரூபா, இந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஏதாவது தப்பு நடந்து மாட்டிக்குவோமோன்னு ஒரே பயம் ஆயிடுச்சு. நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. ஆமாமா, நானும் உன்ன மாதிரி பயந்துட்டேதாமா இருந்தேன். அதுவும் அந்த அபிராமி அம்மா கட்ட தேடுறேன்னு தீபா ரூமுக்கு போனதும் நான் அப்படியே ஆடி போயிட்டேமா. நல்ல வேளை நாங்க போனதுனால எந்த பிரச்சனையும் வராம தடுத்துட்டேன். அம்மா தண்ணி குடிங்கம்மா. தண்ணி ஏன் பேக்ல இல்லம்மா, பொண்ணோட பேக்ல தான் இருக்கு. ஏய், இது அந்த நட்சத்திராவுக்கு அபிராமி கொடுத்த புடவையாச்சே. ஆமாமா, இது எப்படி உன் கைக்கு வந்தது? நான் தாமா அந்த நட்சத்திர ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து என் பேக் உள்ள வச்சேன். எதுக்கடி இப்படி செஞ்ச? எனக்கு இந்த புடவையை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சுமா. அதோட அந்த வீட்டுக்கு மருமகளா போறது நான் தானே, அதனாலதான் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேமா. ஐயோ, தப்பு பண்ணிட்டியடி. என்னம்மா சொல்ற? பின்ன இந்த புடவையை நீதான் திருடிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அந்த அபிராமி உன்னை சும்மா விட்டுருவாளா? அப்புறம் அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போகணும்னு கனவுல கூட நினைக்காத. முதல்ல இந்த புடவையை நீ எங்கேயாவது வெளியில கட்டிட்டு போக முடியுமா? என்கிட்ட சொல்லாம எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? ஏதோ தெரியாம பண்ணிட்டேமா. இப்ப என்னம்மா பண்றது? தீபா, என்னம்மா? உனக்கு நலங்கு ஃபங்க்ஷன் என்னைக்கு வச்சிருக்காங்க? நாளைக்கு காலையிலம்மா. இந்தா, இத வாங்கிக்கோ. என்னம்மா இது திடீர்னு? இல்ல, உனக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்தத வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நேரம் இல்ல, அதான் இங்கேயே கொடுக்கறேன். வாங்கிக்கோ. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அத்தை. அப்புறம் வரவங்களை எல்லாம் திருப்தியா சாப்பிட வச்சுதான் அனுப்பணும். ஆம், சரிங்க அத்தை, எல்லாமே ரெடியா இருக்கு. சரிம்மா, வாங்கம்மா. வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். அக்கா வரலீங்களா? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உனக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்தத வீட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நேரம் இல்ல, அதான் இங்கேயே கொடுக்கறேன். வாங்கிக்கோ. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. என்ன தர்மலிங்கம், இன்னும் நலங்கு வைக்க ஆரம்பிக்கலையா? ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவோம்மா. நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்ல, நீங்க வந்தவங்களை கவனிங்க. வாங்க தம்பி, வாங்க வாங்க. வணக்கம் 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 ஐயா. வணக்கம். என்ன தம்பி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சிவா தம்பி வரலையா? வரலங்க ஐயா, பிசினஸ் விஷயமா வெளில போயிருக்காரு. வந்ததும் உங்களை வந்து பாக்குறதா சொல்லியிருக்காரு. சிவா தம்பி தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம். அவர் வரலங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தம்பி. என்னங்க ஐயா பண்றது, பிசினஸையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அச்சோ, இவங்களா? இவங்க என்ன திடீர்னு இங்க வந்திருக்காங்க? இவங்க கண்ணில் படாம இருக்குதான் நல்லது.
இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை இவங்களே அழிச்சிருப்பாங்களோ? வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது நட்சத்திராவுக்கு நாம கொடுத்த புடவையாச்சே, இவ எப்படி இதை கட்டிருக்கா? அம்மா, அந்த அபிராமி அம்மா எதை பார்த்து ஷாக் ஆகுறாங்கன்னு தெரியுதா? எல்லாம் தெரியுது. அந்த புடவைய பார்த்துதான் ஷாக் ஆகுறாங்க. நல்ல வேளை அந்த புடவைய தீபா கிட்ட கொடுத்தது நல்லதா போச்சு. இப்போ அவளைதான் திருடின்னு நினைப்பாங்க. அஜியா, என்னங்க, இந்த தீபா கட்டிருக்கிற புடவைய பாத்தீங்களா? ஏன், அதுக்கு என்ன? அது நான் நட்சத்திராவுக்காக எடுத்து கொடுத்த புடவைங்க. அத கூட யாரோ திருடிட்டு போயிட்டாங்கல்ல. அது திருடிட்டு போனது இவளதான் இருக்கணும். இவதான் நம்ம வீட்டுக்கு நேத்து வந்து அந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். என்ன பேசுற? தீபா நேத்து எங்க நம்ம வீட்டுக்கு வந்தா? இதே மாதிரி புடவை கடையில நிறைய இருக்கலாம்ல, அதுல ஒண்ணு வாங்கிருக்கலாம்ல. இந்த பாரு, வீணா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னம்மா உடனே போறீங்க? சாப்பிட்டு போலாமேமா? முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அது டிலே ஆயிடும். இங்க வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால நாங்க கிளம்புறோம். வரோங்க, வரோம். சரி, உட்கார் மதி. என்ன இது, வந்தாங்க நலங்கு வச்சுட்டு போறாங்க. என்ன நாச்சியா? எனக்கு இன்னும் உறுத்தலாவே இருக்குங்க. எதை சொல்ற? தீபா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாளோன்னு சந்தேகமாவே இருக்கு. நாச்சியா இன்னும் அந்த சந்தேகத்தை விடலையா? இல்லங்க, அவகிட்ட இத பத்தி கேட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி, மனசுல சந்தேகத்தை வச்சுக்கிறத விட நேர கேட்டுறது நல்லது. போய் கேட்டு வைப்போம். வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, இப்பதான் போனீங்க, ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, நான் தீபா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? சரி, போய் பேசுங்கம்மா. அம்மா, கொஞ்சம் வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தீபா உண்மையை சொல்லிருவாளோ? தீபா, போமா. என்னம்மா, இந்த அபிராமி தீபாவை தனியா கூட்டு போறாங்க? நம்ம விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்குமாமா? ஏதாவது கூப்பிட்டு விசாரிக்க போறாங்களா? எதுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியலடி. பின்னாடியே போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாக்கலாம். சரி, போலாமா?
சொல்லுங்கம்மா. தீபா, நான் கேட்க போற கேள்விக்கு நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். கேளுங்கம்மா. நேத்து நீ எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? அம்மா, தீபா உண்மையை சொன்னா நாம வசமா மாட்டிப்போமே. இப்ப என்னமா பண்றது? என்னடா துணி கடை உள்ள போறான்? தெரியலையே. வாங்க சார். ஹலோ சார். என்ன சார் பாக்குறீங்க? இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் மேல இருக்கு. Okay. சாரீஸ் இங்க இருக்கு சார். சரி, நாங்க மேல பாக்குறோம். ஓகேங்க சார். வாங்க சார். ஹலோ. என்ன சார் பாக்குறீங்க? இவங்களுக்கு ட்ரெஸ் பார்க்கணும். மாடர்ன் ட்ரெஸ்ஸா இல்ல ஆஃப் சாரியா சார்? தீபா, நீங்க எப்போ ஆஃப் சாரி தானே போடுவீங்க? ஆமா சார், நான் எப்பவுமே தாவணி தான் போடுவேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதே இல்ல. சரி, நான் உன சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லுங்க சார். நீங்க ஏன் சுடிதார் சல்வார்லாம் ட்ரை பண்ண கூடாது? இல்ல வேண்டாம் சார், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏங்க, போட்டு பார்க்காமலே செட் ஆகுதுன்னு சொன்னா எப்படி? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல சார், வேண்டாம் சார், நான் தாவணியே எடுத்துக்கிறேன். ஏங்க, இந்த காலத்துல வயசானவங்களே சல்வார்லாம் போட்டு சுத்துறாங்க. நீங்க சல்வார் போடுறதுக்கு ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஏங்க, எல்லாத்துக்கும் ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? சரிங்க சார், நான் சுடிதார் மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டீங்களே. சரி, எது வேணும்னு நீங்களே பாருங்க. இல்ல சார், எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது. அண்ணா, நீங்களே எடுத்து காட்டுங்க. சரிம்மா. இத பாருங்கம்மா. வேற எதனா ட்ரை பண்ணி பாருங்க தீபா. சரிங்க சார். அண்ணா, வேற கொஞ்சம் காட்டுங்களேன். இந்த கலர் பாருங்க. இந்த கலர் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. வேற ஏதாவது காட்டுங்களேன். சார், அந்த கலர் எடுங்க. இதே ஓகேவா தான் இருக்கு தீபா. இதே எடுத்துக்கோங்க. சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். நான் இதையே எடுத்துக்கிறேன். சரி, ட்ரையல் ரூம்ல போய் போட்டு பாருங்க. சார், ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் சார். துணி கடைக்கு போனதுல டைம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல, அதான் கேட்டேன். இன்னும் 1 hour டைம் இருக்கு தீபா, போயிடு. போ 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 போ. ஏன் சார் காரை நிறுத்திட்டீங்க? அங்க பாருங்க, இளநீ கடை இருக்குல்ல, வாங்க இளநீ சாப்பிட்டு போலாம். இளநீ குடிப்பீங்கல்ல? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி இளநீ சாப்பிட மாட்டீங்களோன்னு கேட்டேன். குடிப்பேன் சார். சரி வாங்க. அண்ணா, 2 இளநீ கொடுங்க. சரிங்க சார். நல்லா தண்ணியா இருக்கிற இளநியா விட்டுங்க. சார், எங்க கடையில இருக்கிற இளநீ எப்பவுமே சூப்பரா இருக்கும் சார். உள்ள இருக்கிற தண்ணி கல்கண்டு மாதிரி அவ்வளவு இனிப்பா இருக்கும். சரி, வெட்டுங்கண்ணா.
குடிங்க. டேய், இந்த ஏரியாவில் பெருசாக ஆள் நடமாட்டேன் இளநீ கடைக்காரன் மட்டும்தான் இருக்கான். அவனையும் ஈஸியாக ஏமாத்திட்டு அவளை தூக்கிடலாம்டா. ஆமாண்டா, இங்க தூக்குறது தான் நல்லது. தேங்க்யூண்ணா. குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டேன் சார். என்னங்க? இன்னொரு இளநீ சாப்பிட்றீங்களா? இல்ல வேண்டாம் சார். அட இருங்க, இன்னொரு இளநீ வெட்டுங்க. ஹலோ, சார் சார் என்னாச்சு சார்? சார் ஐயோ சார் 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 என்னாச்சு சார்? கார்த்திக் சார் சார் Stop it! Dirty rascal! Hey, ஓடே. டோ, புடிங்க. சார் கார்த்திக் சார் சார் சரி எழுதுங்க. ஓ, வண்டில ஏத்தியா? போங்க. ஓ, வாயா. சார். சார் வாங்க சார் போலாம். சார் சார் என்னாச்சு? சார் என்னாச்சு சார்? ஐயோ சார் சார் கார்த்திக் சார் 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 என்னாச்சு? சார் என்னாச்சு சார்? ஐயோ சார் பாருங்க சார். சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே சார்? சார் எந்திரிங்க சார். சார் என்னாச்சு சார்? சார் ஐயோ என்ன பாருங்க சார். என்னாச்சு சார்? சார் சார் எந்திரிங்க சார். ஐயோ என்ன பண்றது கடவுளே. சார் 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 எந்திரிங்க சார். சார் சார் கண்ணு திறந்து என்ன பாருங்க சார். சார் எந்திரிங்க சார். சார் என்ன பாருங்க சார். ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? எந்திரிங்க சார். சார் ஐயோ நம்மள காப்பாத்து போய் இவர் அடிபட்டு மயக்கமாயிட்டாரு. சார் சார் என்ன பாருங்க சார். எந்திரிங்க சார். சார் ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன பண்றது? சார் சார் எந்திரிங்க சார். ஐயோ சிஸ்டர் அவர் இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பதறாதீங்கம்மா, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் பாத்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? முருகா
கார்த்திக் சாருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவரை காப்பாத்து முருகா. என்னை காப்பாத்த போய்தான் அவர் இப்ப அடிபட்டு கிடக்குறாரு. அவரை காப்பாத்து. இதை வச்சுட்டு பேஷன் கூட வந்தவங்கள்ட்ட சைன் வாங்க. ஓகே டாக்டர். பேஷண்டோட வந்தவங்க நீங்க தானே? ஆமா சிஸ்டர். அவருக்கு எப்படி இப்படி ஆச்சு? ரோட்ல ரவுடிங்க சில பேரு என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்ப அவர் என்னை காப்பாத்த வந்தப்போ அங்க நடந்த சண்டையில அவருக்கு அடிபட்டுருச்சு. அப்படியா? சரி, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. என்ன சிஸ்டர் இது? இது வழக்கமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஃபார்மாலிட்டி தான். பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சைன் வாங்குவோம். இந்தாங்க சைன் பண்ணுங்க. இந்தாங்க சிஸ்டர். சிஸ்டர், மறுபடியும் கேக்குறேன்னு கோவப்படாதீங்க. அவர் நல்லா இருக்காருல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இவ இங்க நிக்கிறா? நம்ம கண்ணுல அடிக்கடி மாட்றா. மாமா, அத்தை வெளியே போயிருக்காங்க. என்னாச்சு? என்ன பதட்டமா இருக்கீங்க? நம்ம தீபா தான் போன் பண்ணா. ஏன் மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமா மைதிலி, அந்த ரவுடி பசங்க நம்ம தீபாவை வழியில கடத்திட்டு போய் கொல்ல பார்த்திருக்கானுங்க. அந்த சமயத்துல கார்த்திக் தம்பி தான் வந்து தீபாவை காப்பாத்தி இருக்காரு. அந்த நேரத்தில் நடந்த சண்டையில கார்த்திக் தம்பிக்கு தலையில அடிபட்டு போச்சான். இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்குதான் மாமா நான் அப்பவே சொன்னேன், சாட்சி சொல்லலாம் போக வேண்டான்னு. நீங்களும் கேக்கல, தீபாவும் கேக்கல. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. அந்த கார்த்திக் குடும்பத்தால நம்ம தீபாவுக்கு எப்பவுமே பிரச்சனை தான். அதனாலதான் கார்த்திகோட பழகாத பேசாதன்னு சொன்னாலும் தீபா கேட்கவே மாட்டேங்கிறா. கல்யாண நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கிறது அபசகுணம் மாதிரி இருக்கு மாமா. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்ப நேரம் இல்லம்மா. தீபா அங்க தனியா கிடந்து கஷ்டப்படுறான். என் பொண்ணு நேர்ல பார்த்தாதாம நிம்மதியா இருக்கும். வா போலாம். என் பையனை என்னடி பண்ண? இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடக்குறான். இல்லம்மா, என்ன ரவுடிங்க கடத்திட்டு போயிட்டாங்க. கார்த்திக் சார் அங்க வந்து என்ன காப்பாத்தினதுல அடிபட்டு மயக்கமாயிட்டாரு. பாத்தீங்களா? இவதாங்க என் பிள்ளைக்கு எமனா வந்திருக்கா. என் பிள்ளை எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஏய், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன இது? விடு. ஏமா, இப்ப எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம புள்ள எப்படி இருக்கான்னு தெரியணும். அதான் இப்ப முக்கியம். பேஷண்டோட வைஃப் நீங்க தானே? மாட்டினியா? வைஃபா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, நீங்க தானே வைஃப்னு சைன் பண்ணீங்க. இல்லங்க, கையெழுத்து கேட்டீங்களேன்னு போட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏய், சும்மா நடிக்காதடி. இப்படி அப்பாவியா மூஞ்சிய வச்சுக்கிட்டு தானே எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்க. யார கேட்டு நீ வைஃப்னு கையெழுத்து போட்ட? சிஸ்டர், உள்ள இருக்கிறது என் பையன். அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவன் அவன் பொண்டாட்டியே கிடையாது. என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற. அவ பேரு நட்சத்திரா. ஏய், எதுக்குடி வைஃப்னு சொல்லி கையெழுத்து போட்ட? சொல்லு. இல்லம்மா, கையெழுத்து போட்ட. அதுல என்ன எழுதிருக்குன்னா நான் படிச்சு பாக்கலமா. தெரியாமதாமா நான் கையெழுத்து போட்டேன். இல்லடி, நீ தெரிஞ்சேதான் போட்டிருப்ப. இப்ப மாட்டிக்கிட்டதும் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் அன்னைக்கே சொன்னேன், இனிமே எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு.
அப்புறம் ஏண்டி இப்படி குறுக்குல வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? ஏமா வார்த்தைகளை இப்படி நெருப்பா கொட்டுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. வலிங்க, அவ்வளவு வலி மனசுல இருக்கு. இவளால எங்க குடும்பத்துக்கு எப்பவுமே பிரச்சனை தான். ஒதுங்கி போக சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா. என் பொண்ணு யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாமா, உதவியா தான் இருப்பா. உங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கா. அதையெல்லாம் மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா இப்படி பேசாதீங்கம்மா. ஏங்க, யாரை பார்த்து என்ன பேசுறீங்க? எங்க கார்த்திக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குன்னு தெரிஞ்சோம் எப்ப பார்த்தாலும் அவரோடவே சுத்திக்கிட்டு இருந்தா கோபப்படாம வாழ்த்துவாங்களா? என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? தீபா ஒண்ணு ஜாலியா அவர் கூட சுத்திட்டு தெரியல. உங்க கம்பெனிக்கு ஆதரவா சாட்சி சொல்லதான் அவ போனா. அவ நல்லது நினைச்சு போனதுக்கு இப்படிதான் அசிங்கப்படுத்தி பேசுவீங்களா? இத பாருமா, எங்க கம்பெனி விவகாரத்தை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். இவ வந்துதான் சாட்சி சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு எங்களுக்கு இல்ல. அப்படியே சாட்சி சொல்லணும்னாலும் தனியா போக வேண்டியதானே? எதுக்கு கார்த்திகோட ஜோடி போட்டுக்கிட்டு போனோம்? அவ நோக்கம் சாட்சி சொல்றதுதான் கிடையாது, அவரோட ஜோடியா சுத்தணும், அவ்வளவுதான். வேற ஒருத்தரோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பையனோட சுத்துறானா? அவ எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியுதுல. போது நிறுத்துமா. இன்னொரு தடவை என் பொண்ணை பத்தி தப்பா பேசுன நாக்கு அறுத்துருவேன். என் பொண்ணை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. அப்படிதான் பேசுவேன். இப்படி கார்த்திகை அடிபட்டு கிடக்குறாருன்னா அதுக்கு யார் காரணம்? இவதானே காரணம். இவ இப்படியே நிறைய டிராமா போட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பாக்குறா. அதான் அவளோட நோக்கமே. என் பொண்ணை பத்தி திரும்ப திரும்ப தப்பா பேசுற. என் பொறுமையை சோதிக்காத. என்னங்க என்ன பேசுறீங்க? ஐஸ்வர்யா, அவ தேவையில்லாம பேசி பிரச்சனைய பெருசு பண்ணாத, விடு. என்னங்க நீங்க சொல்றீங்க? ஐஸ்வர்யா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இவ பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறான்னு தானே தோணுது. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க, மத்தது கல்யாணம் முடிஞ்சதும் கொடுத்து. ஓகே மேடம், நான் வரேன். வாங்க வாங்க. ஐசு, இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி வேலை வாங்குறது உன்னோட பொறுப்பு. இதுல எந்த மிஸ்டேக்கும் வராம பாத்துக்கோ. சரிங்க அத்தை. அருண், நீயும் ஐஸுக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரிங்கம்மா. சார் சார், கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வந்துருங்க சார். வாங்கிட்டு வா. தேங்க்யூ சார். ஓகே சார். இந்தாங்கம்மா பாருங்க. ஏங்க, பத்திரிகை நல்லா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு நாச்சியா. ஓ, கல்யாண பத்திரிக்கை பாத்துட்டு இருக்கீங்களா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கோம். அத்தை, நட்சத்திரா வாமா. வணக்கம் அத்தை. வணக்கம் அங்கிள். இப்பதான் உன் கல்யாண பத்திரிக்கை வந்ததுமா. கரெக்டா நீயும் வர. இதெல்லாம் நல்ல சகுனமா சந்தோஷமா இருக்குமா. பாரு உங்க கல்யாண பத்திரிக்கைய.
நம்பிக்கையும் அடிச்சு வந்துருச்சு. அந்த சிவாவை ஏமாத்தி கார்த்தியை எப்படியாவது கல்யாணம் பண்ணி. ஐயா வாங்க தம்பி வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. ஜானகி, வரேங்க. தீபா, மைதிலி மாமா வாங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை பிரிண்ட் பண்ண கொடுத்துருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க. சிவா சாரு உடனே உங்ககிட்ட இதை கொடுத்துட்டு வர சொன்னாரு. அதான் வந்தேன். இந்தாங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நானே இந்த பத்திரிக்கை மேட்டரை பத்தி சிவா தம்பி கிட்ட பேசலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள அவரே இத கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஐயா, எங்க பாஸ பத்தி என்ன நினைச்சிட்டீங்க? அவர் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. எதை எப்ப செய்யணும்னு மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. அப்புறம் அதை கரெக்டான நேரத்துல செஞ்சு முடிச்சிருவாரு. சிவா தம்பி ஏன் வரல? அவரும் வரணும்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசி நேரத்துல பிசினஸ் விஷயமா ஒரு விஐபிய பார்க்க போறது மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் என்ன கொடுத்துட்டு வர சொன்னாருங்கய்யா. தம்பி, பத்திரிக்கையை பார்க்கலாமா? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? தாராளமா பாருங்க ஐயா. இருங்க, நானே எடுத்துறேன். உட்காருங்க. இருக்கடியா, நீங்க பாருங்க. இந்தா ஜானகி, பாரு. என்னங்கம்மா இப்ப எது கண் கலங்குறீங்க? தம்பி, என் பொண்ணு பேரு இப்படி கல்யாண பத்திரிக்கையில எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தேன் தம்பி. அதான் பத்திரிக்கை பார்த்ததும் கண்ணு கலங்கிடுச்சு. ஆமா தம்பி, எங்க பொண்ணுக்கு கல்யாணங்கிறது ஒரு கனவு மாதிரி. அவளும் சீக்கிரம் நிறைவேறாம இருந்தது. வர்றவங்க எல்லாருமே அவ நிறத்த காரணம் காட்டி வேணாம்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்க போதுங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. கரெக்ட் நட்சத்திரா. இந்த பாரு, தீபாவோட மேரேஜ் இன்விடேஷன். அத கூட பாத்தியா கதிர்? என்ன கல்யாண தேதிய பாரு, February 5. என்னோட கல்யாண டேட்டும் அதே February 5. சோ 2 கல்யாணத்தை ஒரே நாள்ல ஒரே நேரத்துல நடத்த அந்த சிவா பிளான் பண்ணிருக்கான். மணமேடையில ஏதோ ஒரு சதி பண்ணி எனக்கு பதிலா அந்த தீபாவை கார்த்தியோட கோத்து விட்டுட்டு அந்த வீட்டு மருமகளாக்க பிளான் பண்றான்னு இப்ப கிளியரா தெரியுதுல. ஆனா தீபாவை தான் அந்த வீட்டுக்கு மருமலாக்க ட்ரை பண்றான்னு எப்படி கன்ஃபார்மா சொல்ற? 90% எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கதிர். 100% இத கன்ஃபார்ம் பண்ணனும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. 2 ஃபேமிலியும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் 10 நாள்ல கல்யாணம். சோ நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நிறைவேறதுக்கு இன்னும் 10 நாள், ஜஸ்ட் 10 days. அதுக்கப்புறம் கரெக்ட் தான் ராஜு. இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்காக இவன் காத்துட்டு இருந்தானா? என்ன சொல்றான் ராஜு? சார், நம்ம பிளான் படி அந்த நட்சத்திரா வெளியில போகணும்.
அவ இடத்துல அந்த தீபாவை நம்ம உட்கார வைக்கணும். அந்த கார்த்தி தான் தீபாவோட கழுத்துல தாலிய கட்டணும். இது எல்லாத்தையும் பார்த்து அந்த அபிராமிக்கு அப்படியே நெஞ்சு அடைக்கணும். அபிராமி அப்படியே பதறணும், கதறணும், புலம்பணும். இப்படி ஒரு கருப்பான பொண்ணு எனக்கு மருமகளா வந்துட்டால் என்ன, அந்த அபிராமி ஃபீல் பண்ணி அழணும். எந்த நேரத்தை ஒரு காரணமா காட்டி என் தங்கச்சியை நிராகரிச்சு அவமானப்படுத்தினாங்களோ அதே நேரத்தோட ஒரு பொண்ணு அந்த அபிராமிக்கு மருமகளா வரணும். அந்த வேதனையில அந்த அபிராமி காலம் முழுக்க மனசு நொந்து வேதனைப்படணும். ராஜு சார், இது எல்லாம் நடக்கணும் ராஜு. இதெல்லாம் நடந்தாதான் என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையும். சார், இன்னும் 10 நாள் தான் சார், இது எல்லாம் நடக்கும். ஓ, இதுதான் விஷயமா? உன் தங்கச்சியை நிராகரிச்ச அபிராமிய பழிவாங்க தான் நீ எங்க எல்லாரையும் வச்சு இப்படி ஒரு கேம் பிளே பண்றியா? என்ன ராஜு சொல்ற? நட்சத்திரம் என்ன பண்ணா? அவ மேல உனக்கு என்ன டவுட்? அவகிட்ட ஒண்ணு கவனிச்சேன் சார், அந்த அபிராமி கிட்ட அவன் நெருங்கி பழகுறா. அவ அத்தை நெளியிறா, கொலையிறா, ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்றா சார். அத நான் கவனிச்சேன் சார். அப்படியா விஷயம்? ஆமா சார், அவன் மனசுல ஏதோ ஒரு திட்டம் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த அளவுக்கு அபிராமி கிட்ட ஒட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமையா இருக்கும். அதனாலதான் சார் சொல்றேன், அவ கிட்ட என்னமோ ஒரு பிளான் இருக்கு. நாம அவ மேல ஒரு கண்ணு வைக்கணும் சார். நீ சொல்றது கரெக்ட் தான் ராஜு. எதுக்கும் அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணு. இரு, நான் ஒரு வேலை பண்றேன். அத்தை, நான் நட்சத்திரா பேசுறேன். சொல்லுமா, என்ன விஷயம்? அத்தை, அது வந்து நம்ம வீட்டுக்கு முதல் பத்திரிக்கைய சிவன் கோயில்ல வச்சு பூஜை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அது வந்து அப்பா என்ன ஃபீல் பண்றாருன்னா, கல்யாண பத்திரிக்கைய பொன்னியம்மன் கோயில்ல வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அதனால என்னம்மா, பொன்னியம்மன் கோயிலும் ரொம்ப விசேஷமான கோவில் தான். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப சார்பா அந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணி எல்லாம் செஞ்சிருக்கோம், டொனேஷன் எல்லாம் கொடுத்திருக்கோம். உங்க அப்பா ஆசைப்படியே பொன்னியம்மன் கோயில்ல வச்சு முதல் பத்திரிகையை கொடுத்துடலாம். இதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி அத்தை, வச்சிடுறேன். சரிம்மா. என்ன தோணும்? தீபா வேணும்னே தான் கார்த்திக் போற இடத்துக்கு எல்லாம் குறுக்க வரான்னு அந்த அபிராமிக்கு தோணும். ஏற்கனவே அபிராமி மனசுக்குள்ள அந்த கோபம் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். தீபா மேல எரிச்சலும் கோபமும் வரும். அத நான் மேலும் மேலும் தூண்டி விடுவேன். அவங்க அந்த தீபாவை அடியோடு வெறுக்கணும். ஒருவேளை சிவா பிளான் படி அவ கார்த்தி பக்கத்துல உட்கார்ந்தா அவளை துரத்தி அடிக்கிற முதல் ஆளா அந்த அபிராமி தான் இருக்கணும். சூப்பர், நல்ல ஐடியா. மறுபடியும் சொல்றேன், கார்த்தி ஏன் கழுத்துல தான் தாலி கட்டணும். நான் தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும். அந்த சொத்தையும் அதிகாரத்தையும் நான் தான் அடையணும். ஓஹோ, இவ குடும்பம் தான் இங்க பூஜை பண்ணுதா? இந்த கேவலமான குடும்பத்துக்காக எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்களா?
शीर्वशस्व मायुष्ये आरोग्ये मामिदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं तत्संवत्सरं दीर्घमायुः सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये. என்ன சாமி எங்களை அங்க உட்கார வச்சுட்டு இந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு முதல்ல பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நியாயமா இருக்கா? என்னம்மா வார்த்தையெல்லாம் தடிச்சு வருது? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எங்களை ரொம்ப இளக்காரமா பேசுறீங்க. நானும் பதிலுக்கு பேசினா அசிங்கமாயிரும். நாங்க தான் உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு ஒதுங்கி வந்துட்டோமே. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்றீங்க? பொண்ணை எப்படியாவது வசதியான வீட்டுல வாழ வைக்க பையனோட பழக வைக்கிற கேவலமான ஃபேமிலி தானே நீ? நிறுத்தடி. பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஏய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நாச்சியா குடும்பத்துல இருக்கிற மருமகன்னா என்ன பார்த்து வாடி போடின்னு பேசுவ? ஒரே நிமிஷம். நிறுத்தடி. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? பொம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. நாதசுர வாசிக்கிறவன் தானே, அமைதியா இருப்பேன்னு பாத்தியா? கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஏய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நாச்சியா குடும்பத்துல இருக்கிற மருமகன்னா என்ன பார்த்து வாடி போடின்னு பேசுவ? ஒரு நிமிஷம், நான் திரும்ப கூப்பிடுறேன். அடிச்சுட்டா? மரியாதையா இந்த கோவிலை விட்டு போயிடுங்க. இந்த கோவிலுக்கு நாங்க எவ்வளவோ செஞ்சிருக்கோம். இது எங்க சொந்த கோவில் மாதிரி. இதுக்கு மேல இந்த கோவில்ல இருந்தீங்க மரியாதை கெட்டுடும். அத்தை, அங்க யாருக்கு பூஜை நடக்குதுன்னு தெரியுமா? யாருக்கு? அந்த கருப்பிக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சு பூஜை நடக்குது. நம்மள வெறுப்பேத்த அவங்க இங்க வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அவங்களுக்கு வழி விட்டு ஏமாந்து போய் நிக்கிறோம். ஏய், என்ன தைரியம் இருந்தா அந்த மேனா மினிக்கு மாமாவை அடிச்சிருப்பா. ஆரம்பத்துல இருந்தே அவ நம்மள இலக்காரமா தான் பாக்குறா. இன்னைக்கு கை நீட்டுற அளவுக்கு போயிருக்கா. அவளை இப்படியே விட்டா நம்ம குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிருவா. அப்பாடா, நம்ம பத்த வச்சது இப்பதான் வெடிக்குது. தீபா போற வேகத்தை பார்த்தா அங்க என்ன நடக்க போகுதோ பாப்போம். ஆமா, நியாயத்தை நீங்களும் கேட்காதீங்க. கேக்குற என்னையும் பேச விடலன்னா எப்படி? தீபா டூப்ளிகேட் கிரீமை தயாரிச்சால போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க போய் தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு. அது என்ன நம்ம பிரச்சனையா? இவங்க பிரச்சனையை சரி பண்ண போய் தானே இன்னைக்கு இவ ரவுடிங்க பகைய சம்பாதிச்சுட்டு வந்து நிக்கிறா. இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம அவளை எதிரி மாதிரி பார்த்தா எப்படி? நாளைக்கு அந்த ரவுடிங்களால பெரிய பிரச்சனை வந்து இவ உயிருக்கே ஆபத்து வந்து என்ன பண்றது? அப்படி எல்லாம் எதுவும் ஆகாதுங்க. நான் இருக்கிற வரைக்கும் தீபாக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆமா,
இப்படி சொல்லிதான் காஞ்சிபுரம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. அங்க பெரிய கொலை முயற்சியே நடக்கலையா? அதோட அன்னைக்கு நீங்களே தானே இவ்வளவு கூட்டிட்டு போனீங்க. ஆனா உங்க அண்ணி உங்களோட ஜோடி போட்டு போறதுக்கு தான் இவ கூட்டிட்டு போனான்னு தப்பா பேசினாங்க. உங்க அம்மாவும் இதெல்லாம் சரிங்கிற மாதிரி கம்முன்னு இருந்தாங்க. மைதிலி, நடந்ததே பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும். முதல்ல அதை விடு. தம்பி, நடந்த பிரச்சனையால என் பொண்ணு கல்யாணம் நின்னுடக்கூடாது. அதுதான் எனக்கு முக்கியம். சார், உங்க பொண்ணு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் சார். அதுக்கு நான் பொறுப்பு. நீங்க சத்தியம் செஞ்சுதான் நான் உங்களை நம்பணும்னு இல்லை. உங்க மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. இது போதும் சார். நம்பிக்கையோட இருங்க சார். தீபாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்க. நான் வரேன் சார். சரி தம்பி. வராதீங்க, அப்படியே போயிருங்க. நீங்க வந்தாதான் எங்களுக்கு பிரச்சனையே, இல்லன்னா நாங்க நிம்மதியா இருப்போம். மைதிலி, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தோம். ஏன் இந்த தம்பி மனசு நோக்கும்படி பேசுற? பேசாம இரு. நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. ஆனா அப்புறம் அந்த அபிராமி அம்மா வந்து பார்த்தப்போ நீ பக்தி வேஷம் போட்டு ஏமாத்திட்டியே. சரி, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கல, இப்ப என்ன பண்ண போற? அந்த அபிராமி அம்மா உன்னை கண்மூடித்தனமா நம்புறாங்க. ஏன்னா அவங்க தனக்கு வரப்போற மருமகளை பத்தி நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நீ பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கேன்னு அவங்க நம்புறாங்க. ஆனா நீ அப்படி இல்லைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏய், சும்மா வளவலன்னு பேசாம விஷயத்துக்கு வா. இங்க பாரு, இப்போ ஒண்ணு கேட்டு போல. நீ எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு திருந்தி வாழ்ந்தா உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. கார்த்திக் சார் ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி ஒருத்தர் உனக்கு கணவரா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ரெட்ட வேஷம் போட்டு அவரையும் அவர் குடும்பத்தையும் ஏமாத்திராத. இன்னையோட எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு புது மனுஷியா புது வாழ்க்கையை தொடங்க பாரு. அதான் உனக்கு நல்லது. நான் வரேன். அந்த தீபா எனக்கும் எதிரிதான். அதான் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி உங்களோட கை கோர்க்க வந்திருக்கேன். அவளாலதாமா என் தொழிலே போச்சு. இப்ப நான் ஜெயிலுக்கும் வந்திருக்கேன். சொசைட்டில எனக்கு இருந்த மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் அவளால போச்சுமா. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க கூட என்ன கேவலமா பாக்குறாங்க. அவளை போட்டு தள்ளனாதான் எனக்கு நிம்மதி. எனக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அதே நேரத்துல அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவ கல்யாணத்துல மணமேடையில ஏறக்கூடாது, அவ கழுத்துல தாலியும் ஏறக்கூடாது. இதுக்காக தான் நான் உங்களை ஜாமீன்ல எடுத்தேன். கவலைப்படாதம்மா, அவ கழுத்துல தாலி ஏறாது. அதுக்கு பதிலா கழுத்தையே எடுத்துறேன். போதுமா? நீங்க கழுத்து எடுப்பீங்களோ இல்ல கை கால் எடுப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. மொத்தத்துல அவ இருக்க கூடாது. அதுதான் எனக்கு வேணும். நீங்க நம்பிக்கையா வீட்டுக்கு போங்கம்மா. அந்த தீபா இனிமே உங்க வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டா. சரி. ஏய் தீபா, நான் வந்துட்டேன்டி. உன் சாவுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி.
டேய் அவன் இந்த பக்கமா தான் வந்தா. அவன் இங்க தான் இருப்பா. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. போங்க. நீ போ. சரிடா. போ. அதுக்குள்ள எங்க போனால? வாங்கடா இங்க. அவன் அந்த கார்ல போறானா? வாங்கடா. ஏய், அவன் அந்த கார்ல தான்டா ஏறி போறான். வாங்கடா, வாங்கடா. ஏய், ஏறுங்கடா. காரை விடுடா. இந்த காரை ஃபாலோ பண்றா. அந்த வண்டி தான். ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு, ஃபாலோ பண்ணு. ஸ்பீடா ஓடுறான். ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த கார்ல ஏறிட்டோம். இந்த கார் எங்க போகுதுன்னு தெரியலையே. போ 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 போ. அந்த வண்டி கருவாச்சி எப்படியோ தூக்கி ஆகணும். ஒவ்வொரு தடவை மிஸ் ஆகிட்டே இருக்க நம்ம கிட்ட. நான் வேமா போய் அந்த வண்டி போ போ. பின்னாடி வர கார் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நம்மள எதுக்கு ஃபாலோ பண்றானு? போட 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 போட. ஸ்பீடா போட. ஸ்பீடா போ, ஸ்பீடா போ, ஸ்பீடா போ. போ 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 போ. வாங்கடா. கார் நின்னுடுச்சு. இத பயன்படுத்தி இங்க இருந்து போயிட வேண்டியதான். ஹலோ, யார் நீங்க? எது காரை ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. நாங்க ஒன்னும் உன் காரை ஃபாலோ பண்ணல. நானும் அங்க இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். நீ என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்த? இப்ப கேட்டா ஃபாலோ பண்ணலன்ற. ஏய் வாங்கடா. ஹலோ. ஏய் வண்டியில தேடுங்க. சரிடா. ஏய் கேட்டுட்டு இருக்கல.
ஹலோ வேணாண்டா வண்டி யாரா போலாம். டேய் இவனுக்கு எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணானுங்க? கார்ல என்ன தேடினானுங்க இன்னும் புரியலையே. கார்ல இருந்தது தீபாவா? அப்ப இவனுக்கு தேடி வந்தது தீபாவை தானா? இது தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா காப்பாத்திருக்கலாம். வேண்டாம், அவரை கூப்பிட வேண்டாம். ஏற்கனவே நம்மள காப்பாத்த போய் தான் பாவம் அவருக்கு மண்டையில் அடிபட்டு அவங்க அம்மாவோட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப நமக்கு திரும்ப உதவ போய் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? நம்ம தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். தீபாவை எங்கேயுமே காணுமே. ஒருவேளை ரோடிங் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களோ? நல்ல வேளை போட்டும், அவராவது நிம்மதியா இருக்கட்டும். கடவுளே, என்ன பண்றது? எங்கடா போயிருப்பா? அச்சா கடைக்கு போன தீபாவை இன்னும் காணோம். என்னாச்சுன்னு தெரியலையே. எதுக்கும் போன் பண்ணி பாப்போம். என்னையே நீ மிரட்டிட்டு போறியா? போ போ. அவ இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம். அதுக்காக அவ கழுத்துல தாலி ஏறும் நினைக்காத. என் கத்தி தான் ஏறும். சொல்லுங்க பாஸ். டேய், அந்த கார்த்தி தீபாவை தப்பிக்க வச்சுட்டான். அடுத்து அவளை வீட்டுல விடத்தான் வருவான். அவன் விட்டுட்டு போன அடுத்த நிமிஷமே அவளை தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துருங்க. நம்ம பசங்க 4 பேரை அவ வீட்டு பக்கம் நிப்பாட்டி வாட்ச் பண்ண சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சது பாஸ். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இல்ல சார், ஏற்கனவே என்னை காப்பாத்த போய் தான் உங்க தலையில அடிபட்டு அது உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மறுபடியும் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை பார்த்தும் எதுவும் பேசாம போயிட்டேன். இப்பவும் என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது தீபா. நல்ல வேலை உங்க பர்ஸை என் கார்ல பார்த்ததுனால அந்த ரவுடிங்களால உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அந்த துரையை கத்தி முனையில மிரட்டி அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. சார், எனக்காக எதுக்கு மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறீங்க? இதுவும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு மறுபடியும் பிரச்சனை ஆயிடக்கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தீபா. கல்யாணம் வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்புன்னு உங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாம்.
நல்ல வேளை கார்த்திக் சார் வந்துதான் என்ன காப்பாத்தினாரு. அதான் தகவல் கொடுக்கலான்னு அவர் போன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். அந்த தம்பி தான் உன்னை ஒவ்வொரு முறையும் வந்து காப்பாத்துறாரு. இதுக்கெல்லாம் நாம என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. போன தம்பி கிட்ட கொடுமா. சரிப்பா, இந்தாங்க சார். அப்பா பேசணுமா? சார் சொல்லுங்க சார். தம்பி, தீபா எல்லாத்தையும் சொன்னா. அவளுக்கு ஆபத்து வர்றப்ப எல்லாம் நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க. இப்பவும் நீங்க தான் வந்து அவளை காப்பாத்தி இருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பி. சார், இது என்னோட கடமை. இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? சரிங்க தம்பி, தீபாவை சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல சார், இப்போ உடனே கூட்டு வரதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தம்பி? தீபாவை துரத்திட்டு வந்த ரவுடிங்க உங்க வீட்டு பக்கமா வந்திருக்கலாம். அதனால கொஞ்ச நேரம் பொறுத்து நானே கூட்டு வந்துடுறேன் சார். சரிங்க தம்பி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார், நான் கூட்டு வந்துடுறேன். போலாம் தீபா. எங்க வீட்டுல எல்லாரும் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. ஸோ நீங்க பயப்படாம எங்க வீட்டுல தாராளமா தங்கலாம். என்ன தம்பி, தீபா இன்னும் வீட்டுக்கே வரல? ஏன் திரும்ப ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார். இப்போதைக்கு தீபா எங்க வீட்டுல தங்குறதா சார் சேஃப்டி. ஏன்னா போலீஸ் வரைக்கும் யாரையும் நம்ப முடியல சார். சரிங்க தம்பி, இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளிய முடியும்? இதுக்கு ஒரு முடிவு வேணாமா? சார், ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார். பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அது வரைக்கும் தீபா என்னோட பாதுகாப்புலயே இருக்கட்டும். தம்பி, கல்யாண நேரத்துல தீபா வீட்டுல இல்லைன்னா 1008 கேள்விகள் வரும்பா. அதோட மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க சடங்கு சம்பிரதாயம்னு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப தீபா இல்லைன்னா அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி. சார், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நான் துரையோட கழுத்துல கத்தி வச்சிருக்கேன். அவன் பழி வாங்கறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். அப்பதான் தீபாவை காப்பாற்ற முடியும். சரிங்க தம்பி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். உங்க ஃப்ரெண்டு வீட்லயே அவளை தங்க வைங்க. சார், இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். என்னோட ஃப்ரெண்டு திருப்பதிக்கு சாமி கும்பிட போயிட்டு நாளைக்கு காலையில் தான் சார் வராரு. அதனால இன்னைக்கு நைட் மட்டும் தீபாவை எங்க வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும் சார். வேணாம் தம்பி, இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். தீபாவை உங்க அம்மாவோ அண்ணியோ பாத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். புதுசா ஒரு பிரச்சனைய நாமளே உருவாக்க வேணாமே. சார், எங்க வீட்டுல எல்லாரும் மதுரை வரைக்கும் போயிருக்காங்க. நாளைக்கு தான் சார் திரும்ப வருவாங்க. அதுக்குள்ள தீபாவை நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன் சார். எந்த பிரச்சனையும் வராது சார். எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல தம்பி. நீங்க சொல்றதுனால ஒத்துக்கிறேன். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. சார், தீபா கல்யாணத்தப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம மனமேடையில் உட்காரணும். அதுக்காக தான் சார் நான் இவ்வளவு செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். நம்பிக்கையோட இருங்க. சரிங்க தம்பி. தேங்க்யூ சார். வேற வழி இல்ல தீபா, எங்க வீட்டுக்கு தான் போகணும். மாமா, கடைக்கு போன தீபாவை எங்க இன்னும் ஆளை காணும்? அப்படி என்னதான் இன்னும் வாங்கிட்டு இருக்கா? அது வந்துமா, அவ ஃப்ரெண்டு ஒருத்திக்கு பிரசவ வலியா. இவ கொஞ்சம் கூட இருந்தா தைரியமா இருக்கும்னு அந்த பொண்ணு நினைக்கிறாளாம். அதனால அவ போன் பண்ணி வர சொன்னதுனால அவ அப்படியே போயிட்டா. எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டாமா. இல்லையே மாமா, அவ போன் வீட்ல இருக்கிறத நான் பார்த்தேனே. அப்புறம் எப்படி அவ உங்ககிட்ட பேசினா? அவகிட்ட போன் இல்லைன்னா என்ன, யார்கிட்டயாவது வாங்கி பேசி இருப்பாள்ல. என்னமா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வின்னு கேட்கிற? சரியில்ல மாமா, அவளுக்கு ஏற்கனவே வெளியே பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல. இந்த மாதிரி நேரத்துல அவளை வெளியே அனுப்பியிருக்கலாமா? கல்யாணத்தை இன்னும் 10 நாள்ல வச்சுக்கிட்டு அவளை இப்படி அடிக்கடி வெளியே அனுப்பிட்டு இருக்கிறது சரியா மாமா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது மைதிலி.
காலையில தீபா பத்திரமா வீட்டுக்கு வந்துருவா. போதுமா? இந்த நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிறது? ஒருவேளை பால்காரரா இருப்பாரோ? சரி, யாருன்னு போய் பாப்போம். என்ன தீபா, ஏன் இவ்வளவு காலையில எழுந்துட்டீங்க? சார், ஏங்க டென்ஷனா இருக்கீங்க? மதுரைக்கு போன உங்க ஃபேமிலி வந்துட்டாங்க சார். எல்லாரும் வந்துட்டாங்களா? அதுவும் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்களே. பாருங்க சார், அவங்க தான் அடிச்சுட்டே இருக்காங்க. சரி, நீங்க என்ன பண்றீங்க? போய் என் ரூம்ல ஒளிஞ்சுக்க, அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். சரிங்க சார். என்னப்பா, எவ்வளவு நேரமா பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், ஏன் கதவு திறக்கல? நல்ல தூக்கமோ? ஆமாமா. என்னம்மா, சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சா? சீக்கிரமா வந்துட்டீங்களே. ஆமாப்பா, 4 மணிக்கு ஒரு பூஜை இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு ஏர்லி மார்னிங் ஃபிளைட் கிடைச்சதுனால சீக்கிரமே வந்துட்டோம். என்னடா இது புது பழக்கம்? என்னதுப்பா? ஒரு ரூம்ல படுக்காம ஹால்ல படுத்திருக்க, அதான் கேட்டேன். அது வீட்ல யாரும் இல்லப்பா, அதான் இங்க அப்படியே சோஃபாலே படுத்துட்டேன். திலகா, நீ போய் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டுடு. சரிம்மா. மீனாட்சி, நீ போய் காலை டிஃபன் ரெடி பண்ணு. ஒரு நிமிஷம், அங்க பூஜை பண்ண பிரசாதத்தை எடுத்து கொடுமா. ஐயோ, வேற கொலுசு கிடக்குதே. இது அநேகமா தீபாவோட கொலுசா தான் இருக்கும். அண்ணி பாக்குறதுக்குள்ள எப்படியாவது மறைக்கணும்.
கார்த்தி வேலை வேலைக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நீ. நீங்க கோயில்லாம் போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்தேன். எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணலையா நீ? எங்க இவர் தான் வேணாம் போலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. பர்ச்சேஸ் பண்ணவே விடல கார்த்தி. என்ன ஐஸ் சொல்லிட்டு இருந்த நமக்கு எங்க அதுக்கெல்லாம் டைம் இருந்துச்சு? சரிண்ணா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் என் ரூம் போறேன். ஏங்க என்ன உங்க தம்பி இன்னைக்கு டிஃபரெண்டா பேசுறாரு? வழக்கமா இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரு. சம்திங் ராங். ஏய், இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? கோவில் நல்லா சுத்தி பாத்தீங்களா? ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்களா தானே கேட்டான். அவன் நார்மலா தான் கேட்டான், நீ தான் டவுட்டா பாக்குற. சரி வா போலாம். திலகா, திலகா. சொல்லுங்க சார். இன்னைக்கு டிஃபன்லாம் யார் செஞ்சா? தி கிரேட் திலகா தான் சார். அப்படியா? எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. உங்க கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சார். கவர்மெண்ட்? புரியல. என்ன சார் இது கூட புரியலன்னு சொல்றீங்க? ஒருத்தர் ஒரு விஷயத்த சிறப்பா செஞ்சா பாராட்டி சொல்லுவாங்கல்ல, அதான் சார் கவர்மெண்ட். காம்ப்ளிமெண்ட். ஓ சரி, ஏதோ ஒரு மென்ட். இப்ப எது கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. இல்ல, நீங்க செஞ்ச டிஷ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதான் இன்னொரு வாட்டி சாப்பிடணும் போல இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஓகே சார், எடுத்துட்டு வரேன். அதை என் ரூம்க்கு எடுத்துட்டு வந்துருங்க. வை சார்? இல்ல, நான் இன்னொரு வாட்டி டிஃபன் சாப்பிடுறது அம்மாக்கு தெரியக்கூடாது. அவங்க ஏற்கனவே கல்யாணத்தப்போ நிறைய சாப்பிட்டு வெயிட் போட்டுறாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. சோ நீங்க யாருக்கும் தெரியாம என் ரூம்க்கு எடுத்துட்டு வந்து தரீங்களா? ஓகே சார். தீபா, டிஃபன் வந்துருச்சு, உட்காந்து சாப்பிடுங்க. சரி, நீங்க சாப்பிட்டீங்க இருங்க, நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஐஸ்வர்யா மேடம் தான் சார் போன்ல பேசினாங்க. அந்த தீபாவால அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனையா, அதத்தான் சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. நான் அந்த தீபா கிட்ட உஷாரா இருங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான் சார். நக்ஷத்ரா, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நான் உன்னை கல்யாணம் பண்ணா நடிக்க மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீ நிஜமாவே கல்யாணம் பண்ண ஆகணும்னு ஆசைப்பட்டனா அத நீ மறந்துரு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நீ மனமேடையை விட்டு கிளம்பணும். அதுதான் நம்ம பேசின அக்ரிமெண்ட் அண்ட் டீல். இதுல நீ கேட்ட 3 lakhs இருக்கு, உன்னோட செகண்ட் செட்டில்மெண்ட். குடி. நான் சொன்னபடி செகண்ட் செட்டில்மெண்ட் 3 lakhs. பேலன்ஸ் நீ கல்யாண மேடையில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் உன்னோட அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். சரிங்க சார். நட்சத்திரா, நான் பாக்குறதுக்கு தான் டீசென்டான பிசினஸ் மேன் மாதிரி இருப்பேன். ஆனா எனக்கு யாராவது நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு நினைச்சா அவங்க வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுற அளவுக்கு பெருசா திரும்ப கொடுப்பேன். That's my character. சரியா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு என்னமா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். வணக்கம் 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 சம்பந்தி. வாங்கம்மா. வணக்கம் அத்தை. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை.
நல்லா இருமா. சம்மந்தி, வர வெள்ளிக்கிழமை கார்த்திக்கு நலங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்களும் அவசியம் கலந்துக்கணும். கண்டிப்பா கலந்துக்கிறோம் சம்பந்தி. நம்ம பிள்ளைங்க கல்யாண சடங்கை விட நமக்கு வேற என்ன முக்கியம் சம்பந்தி? கண்டிப்பா கலந்துக்கிறோம். ஆமா, நீங்க நட்சத்திராவுக்கு நலங்கு வச்சிட்டீங்களா? அது இல்ல, இன்னும் வைக்கல. கூடிய சீக்கிரம் வச்சிருக்கோம். மீனாட்சி, இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. சரிங்க சம்பந்தி, இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வரும்போது வீட்டுல காஃபி குடிச்சுட்டு தான் வந்தோம். அத்தை, அப்பா அம்மா இந்த வீட்டை சுத்தி பார்த்ததில்ல, பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பார்க்கலாமா? என்னம்மா இப்படி கேக்குற? இனிமே இது உன் வீடுமா, தாராளமா சுத்தி பாருங்க. திலகா, சொல்லுங்கம்மா. இவங்களுக்கு நம்ம வீட்டை சுத்தி காட்டுமா. சரிங்கம்மா. இவ நம்ம வீட்டை சுத்தி காட்டுவா. இவ கூட போங்க. அதான் சம்பந்தியே சொல்லிட்டாங்கல்ல, வாமா. வாங்க வாங்கம்மா.